இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஏன் சாட்டர்டே மேக்ஸிமம் வீடியோ போட மாட்டோம், பட் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதமாக வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி ஒரு பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற சேனல் எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. அதுபோக கொஞ்சம் கிண்டல் கேலி பண்ணக்கூடிய பீப்புள்ஸுமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கான வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை வந்து இன்னைக்கு இப்போ பிளான் பண்ணல, நேற்று நைட்டே பிளான் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு உண்மையான விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக ஓப்பனப்பாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அது டேரெக்டாக வரும், இன்டெரக்டாக வரும். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே கொடுக்கக்கூடிய என்னுடைய நாலேஜுங்கிறது ஒரு நாளைக்கு 20 நிமிஷம். அப்போ அந்த ஒரு 20 நிமிஷம் வீடியோ வந்து என்னோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உட்காந்துருக்கு இல்லைங்களா? அதனால் ஒரு ஸ்னேப்பர் பாயிண்ட் ஒரு கோடு போடுறோம், அந்த கோட்டில் மட்டும் தான் 4 வருஷம் நீ ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நினச்சிடாதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும் போட்டி போட நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் போட்டி போடுறதுக்கு வரல. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதை நான் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து ஒருத்தர் நம்ம நண்பர் அழகாக ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் கிண்டல் கிளிமாக நிறையா டைம் கொடுத்துருந்தாரு. பட் இதில் வந்து ஒரு 50% உண்மையும் இருக்குது, 50% அரைகுறை புரிதலும் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி புரிதல், அரைகுறை புரிதல் வந்து முழு புரிதலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே. ஓகேங்களா? ஸோ அதனால் தம்பனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, ஸோ என்னோட பக்கத்தில் என்ன ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போது நம்ம தெளிவான ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம். ஸோ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ட்ராக்டை போய் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பெரிய பெரிய ஹெட்ஜஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஓஇ டேட்டாவை எடுத்து நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வச்சு செல்லர்ஸோடைய ஃபுட் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சிம்பிள், இவ்வளோதான். அப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கால் செல்லருக்கும் புட் செல்லருக்கும் பிட்வீனில் வரக்கூடிய ஒரு ஃபைட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம சொல்ல வரோம் இந்த இடத்துல. அப்போ கால் செல்லர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து செல் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட டைரக்ஷனை கீழே கொண்டு போகணும். இது நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், புதுசாக சொல்லலை. ஸோ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் செல் பண்ணுறதுனால ஸ்பாட்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 50 வந்து கீழே கொண்டு போகணும், அவனோட எக்ஸ்பெக்டேஷன். அதே போல் புட் செல்லர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் செல் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட டைரக்ஷனை மேலே கொண்டு போகணும். இது ஒரு லாஜிக்குங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடே மார்க்கெட் இறக்கத்திற்கான காரணம் கால் செல்லர்ஸ் மார்க்கெட் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ நாட் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தப்பான ஒரு புரிதல். ஏன்னா இப்போது கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது எதாச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? திங்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான மார்க்கெட்டில் கால் செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? கண்டிப்பாக தமிழ் ஸ்டாக் சொல்லிக் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஆனால் புரியாதவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்களே. ஸோ அப்போ ஒரு கால் செல்லர்ஸ் டாமினேட் அப்படிங்கிறது ஓடிஎம் செல்லர்ஸோட பாயிண்ட் பிலோ அவங்களுடைய ஏடிஎம் ப்ரீமியம் கொண்டு போகணும். இதுதான் கால் செல்லர்ஸ் டாமினேட் ஏரியா. இந்த வீடியோ முடிவு இதுக்கான ஃபுல் புரிதல் வருங்க, அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாட்டர்டே மேக்ஸிமம் வீடியோ கொடுக்க மாட்டோம். உங்களுக்கான ஒரு புரிதல் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது கால் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணுங்கிறதுக்காக செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறது புட் செல்லருக்கு தெரியணும். ஸோ அப்போ புட் செல்லர்ஸ் என்ன பண்ணணும், பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ கால் செல்லர் செல் பண்ணும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் பை ஆக்ஷன் எடுக்கணும். இந்த காம்போ ரெண்டும் மீட் ஆனால் மட்டும்தான்
ஸ்பாட் அப்படிங்கிறது என்னாகும், கீழே போகும். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாருமே? புரிஞ்சதால லைக் போட்டுருங்க மறக்காம. இதே போல மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கால் செல்லர்ஸ் அவங்களுடைய பை ஆக்ஷன் எடுக்கணும். நான் அந்த இடத்துல பைன்னு சொல்கிறேன், ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் அப்படின்னு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் அந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இது முதல் ஸ்டெப்புங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா கால் செல்லர் செல் பண்ணணும், அதுக்கு ஈக்குவல்ட்டாக புட் செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷனை எடுக்கணும். இந்த 3 லாஜிக்கில் வந்தால் தான் ஸ்பாட்டுங்கிறது கீழே. அப்போ அதே போல் ஸ்பாட் மேலே போகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதனால கால் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுக்கணும். லாஜிக் புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு எழுதி வைங்க எல்லாருமே. இப்போது கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் அவர் சொன்ன மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ டாமினேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அப்போ இந்த கால் செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே மார்க்கெட் கீழே போகாது. ஒருவேளை புட் செல்லர்ஸும் மார்க்கெட் டாமினேட் பண்ணியிருக்காங்க, அப்போ என்னங்க ஆயிரும், சைடு வேஸ்க்குள்ளே போயிடும் மார்க்கெட்டு. இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ போத் செல்லர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது என்ன ஆயிரும், உங்களுக்கு மார்க்கெட்டே சைடிஸில் போயிடும். ப்ரோ இது எப்படி ப்ரோ ஓப்பன் அப்போ சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பாக கேட்கணும், கேட்டாதான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் நம்மகிட்ட இருந்து இல்லைங்களா? சரி, இப்போ அதுக்கு நான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எக்ஸ்பைரி மார்க்கெட் இல்லையா, இந்த எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில லெவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, ஆப்ஷன் ட்ரேடிங் கணிதத்தின் மாயாஜாலம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதில் சில ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி காட்டணும்ல. ஃபஸ்ட்டு அந்த லெவல்ஸ்லாம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லிடுறேன், அப்போ தான் புரிதல் இன்னும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிஃப்டியோட ஒரு நாள் பாசிட்டிவ் க்ளோஸ் இல்லை நெகட்டிவ் க்ளோஸ் இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே வேறு கண்டிஷனுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது இல்லையா? இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, ஸ்கால்பிங் இருக்குது, கேம்லிங் இருக்குது. கேம்லிங் என்ன, ரிவெஞ்ச் தான் கேம்லிங். இவ்வளோ விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனியை பார்த்து அமௌண்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணுறது தான். இந்த ஃபண்டமெண்டலை பார்த்து ஜஸ்ட்டு பை செல் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பெருசாக தேவைப்படாது. பெருசாக தேவைப்படாதுன்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட நாலேஜ் வேணும். அதான் பாட்டம் ஃபிஷிங்கிற வேர்ட் சொல்ல முடியும் அந்த இடத்துல. பட் இந்த ட்ரேடருக்கு வந்து கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வேணுங்க. ட்ரேடர், நான் ட்ரேடர் சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், டே ட்ரேடிங், இன்ட்ராடே, ஸ்கால்பிங்கு, கேம்லிங் மார்க்கெட்னு சொல்கிறது டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய பேசிக் நாலேஜ் வேணும். அந்த பேசிக் நாலேஜ் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் நினைப்பான் நிஃப்டி 50 இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, சரி மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து மேபி பாசிட்டிவ்ல இருந்திருக்கும் அப்படின்னு. இதுவே நிஃப்டி 50 நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துன்னு நினைப்பான். இது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை வந்து விட்டுறோம், நமக்கு தேவையே கிடையாது. பட் ஒரு ட்ரேடர் இருக்கக்கூடிய நம்மளுக்கு நிஃப்டி பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான், இதனால கால் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டான், அவனுடைய பை ஆக்ஷன் எடுத்திருக்கான். இதுவே நிஃப்டி நெகட்டிவாக இருந்தால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான், இதனால புட் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெறும் புட் செல்லர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருக்காது, வெறும் கால் செல்லர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நெகட்டிவாக இருக்காது. இந்த லாஜிக்கல் திரும்ப புரிஞ்சுக்கோங்க. இது புரியாமல் மார்க்கெட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இப்போ 24,363 இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த பிளேசஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இதனால புட் செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த புட்டு வந்து பை ஆக்ஷன் தான் மெயின். இது ப்ராஃபிட் புக்கிங்கா பேனிக்கா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? க்ளோசஸ் மட்டும் இல்லை, ஹை லோவை பொறுத்து. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டே சார்ட் கேண்டிலுங்க. இந்த டே சார்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது
கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக புரியாது. ஸோ அப்படி ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு பார்க்குறவங்களோட கமெண்ட்ஸ் தான் இது மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸ். ஓகே, அப்போது கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு ஹை சொல்கிறோம். அப்போ லோ என்னவா இருக்க போகுது? புட்டை செல் பண்ணுறதுனால மார்க்கெட் மேலே போக போகுது, அதான லாஜிக்கு. அப்போ புட்டோட செல் பாயிண்ட் இது, கால் செல் பாயிண்ட், புட்டோட செல் பாயிண்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுமா? இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? புட் செல்லர்ஸோட நியரஸ்ட் பிளேஸில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்போது இந்த ஜோனுக்கு பிலோ போச்சுன்னா இது புட் செல்லர்ஸோட பேனிக் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஜோனுக்கு அப்பர் செல்லர் இருந்துச்சுன்னா நேற்று செல் பண்ண கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். அப்போது எவ்ரிடே க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த க்ளோஸ் ப்ரைஸ்ங்கிறது ஹை நியரஸ்டில் இருக்கா லோ நியரஸ்டில் இருக்காங்கிறத பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அப்போது நேத்தோட மார்க்கெட் கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட், புட் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட், இது மார்க்கெட்டோட க்ளோஸ் பாயிண்ட். அப்போ இந்த க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு பிலோ இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸோட என்ன இடம்? ப்ராஃபிட் புக்கிங். புரிதல் வந்துருச்சா? அப்போ புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கிறதுக்கு நான் சொன்னதுக்கான ரீசன் வந்துருச்சா? கிடச்சிருச்சா? எல்லாத்துக்குமே லாஜிக் வந்துருச்சுங்களா? இப்படி தான் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது டாமினேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த டாமினேட் அப்படிங்கிற வேர்டு எப்படிங்க பார்க்குறது? ஓகே, சிம்பிள். எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதோ அங்கே இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோடைய க்ளோஸ் ப்ரைஸோட ஆவரேஜ், இது வந்து பிஇபி, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சில தேரி எழுதுகிறோம். அதுதான் ஸ்னைப்பர் தேரி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இது பார்க்கலங்க, முடிஞ்சு போன மார்க்கெட்டில் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க? மார்க்கெட்டு 24,596 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட ஹை லெவல் ஆஃப் வால்யூம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓடிஎம்ங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் தியரிக்கு நம்ம எழுதின ஒரு விஷயங்கள், ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிறது 500, 600, 700, 800 இது மாதிரி ரவுண்ட் ஃபிகர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 550, 650, 750 எல்லாம் 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? ரவுண்ட் ஃபிகராக வேணும், ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாகவும் வேணும்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்தில் மார்க்கெட்டோட க்ளோஸோட ரவுண்ட் ஃபிகர் நியரஸ்ட் என்ன இருக்குது? 24,600. இந்த ரவுண்ட் ஃபிகர் எடுக்கக்கூடிய இடத்துல சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வீக்ஸ் வாலட்டிலிட்டியை பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் 24,600 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ 600 கிட்ட க்ளோஸ் ஆகிட்டான்னா எனக்கு கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் இந்த ரெண்டோட ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரவுண்ட் ஃபிகர் வேணுங்க. அப்போ 24,600 இருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா 24,700. இந்த 24,700ங்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து ஓடிஎம் ஆயிரும். அதே போல் கீழே ஒரு 100 பாயிண்ட் போயிட்டீங்கன்னா 24,500. இது என்னவாயிரும்? எனக்கு புட்டுக்கான ஓடிஎம் ஆயிரும். அப்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் டே, இது வந்து முடிஞ்சு போன டே, நெக்ஸ்ட் டே 24,600 அப்படிங்கிற இடத்துல இருந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த ஓடிஎம் செல்லர்ஸோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட சொன்னோம்ல, அது எங்கே ப்ரோ பார்க்குறது? நான் அதுவுமே உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. என்எஸ்சி அப்படிங்கிற வெப்சைட் போங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ்க்கு மேலே இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமப்பட்டு லைக் போட்டுக்கோங்க. ஏன் அந்த லைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிதல் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இது வரைக்கும் பார்த்த அரைகுறை புரிதல் எல்லாமே முழுமை பெறட்டும் இந்த வீடியோ மூலியமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி போய்கிட்டு இதில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தென் கரண்ட் எக்ஸ்பைரி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். நம்மளுக்கு என்ன வேணும்? கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணும். இப்போ 24,700. இந்த 700 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட மார்க்கெட் 24,600 ஏடிஎம் கிடச்சிருக்கு. அதனால் நான் வியாழக்கிழமை க்ளோசிங்கை வச்சு வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் வச்சு மண்டே எடுக்க போகிறீங்கன்னா க்ளோஸ் வேல்யூ எடுக்கணும். நான் முடிஞ்சு போன மார்க்கெட்டை பற்றி எடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸ் எடுக்கிறதுனால ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கிறேன். நீங்கள் மண்டே மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிறீங்க, ஃப்ரைடே க்ளோசிங் வச்சுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது 104 அப்படிங்கிறது வேல்யூ கிடச்சிருக்கு. அதே போல் புட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? 24,500 எடுக்கிறோம். 81 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 104 + 81, 8/2 போட்டிங்கன்னா 92, 93 சம்திங் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இந்த ஒரு
93 அப்படிங்கிற வேல்யூ தான் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல இருந்து கால் செல்லர்ஸோட டாமினேஷன் ஆக போதா இல்லை புட் செல்லர்ஸோட டாமினேஷன் ஆக போதா அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 93. அது எங்கே ஊரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங்கில் கிடச்சி நியரஸ்ட் என்னது 600 அட் த மணியோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணணுங்க. அப்போது இந்த லெவல்ஸுக்கு கீழே காலோட ப்ரீமியம் வந்துச்சு அப்படின்னா கால் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறான். 24,600 கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறான். அப்போ 24,600 கால் செல்லர்ஸ் மார்க்கெட் டாமினேட் பண்ணானா ஸ்பாட்டு கீழே போகிறோம்னா வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு முழுமையாக ஆகணும் அப்படின்னா அங்கே புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஏன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டேன். இது புட் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு, இது கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு. ப்ரீவியஸோட க்ளோஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா என்ன இடம்? புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் இடம். இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கும் நியூவாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே, அப்போ தான் புரியும். ஓகேங்களா? லாஜிக் வருதுங்களா எல்லாத்துக்குமே? சரி, அப்போ டாமினேஷனுங்கிறது எப்போ பார்க்கணும், எங்கே பார்க்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுமா? இதே போல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? மார்க் பண்ணலாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? 24,500, தென் 24,400, தென் 24,300. இது மாதிரி எவ்ரி 100 பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணால் கூட இந்த 100 பாயிண்ட் லெவல்ஸ் பிலோ போகும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கானாங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஒரு 16 நிமிஷம் வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இன்னொரு 10 நிமிஷம் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்க போகிறோம். ஒன்று, இதில் வரக்கூடிய செல்லர்ஸ் டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ரெண்டாவது வரக்கூடிய ஒரு 5 மினிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னேப்பர் தியரியோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது டாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 24,600 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நேற்றோட க்ளோஸ் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் இல்லையா? இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 24,600 இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 93ன்னு ஒன்று, அதுக்கு கீழே போகணுங்க. இப்படி மீட் ஆச்சுன்னா 24,600 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லாஜிக். புரியுதுங்களா? ஸோ இப்படி டாமினேட் பண்ணியும் என்ன பண்ணலாம்? ஆப்போனண்ட்டை பை பண்ண வைக்கலாம். லாஜிக் புரியுதுங்களா? அப்போது அது பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய ப்ரீமியம் சார்ட் எடுக்கிறாங்க. நல்ல தெளிவான ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து செல்லர்ஸ் டாமினேஷன் ஏரியாங்கிற 93 பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் டிஃப்ரென்சேஷனில் இருக்குங்க. அப்போது இந்த செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ணதுனால இவன் ப்ராஃபிட் புக் பண்ணானா இல்லை ஆல்ரெடி இந்த புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிற முடிவில் இருந்தானா? திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது 24,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா 24,700 இருக்கக்கூடிய கால் செல்ஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதே நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால 24,500 இருக்கக்கூடிய புட் செல்ஸ் என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டு இப்படி வெளியே போவான். அப்போ இந்த இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு சினாரியோ நடக்கலாம் மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? அப்போது டாமினேஷன் அப்படிங்கிறது அந்த ரவுண்ட் ஃபிகர் கிட்ட இருக்கும்போது அந்த ரவுண்ட் ஃபிகரோட கால் ஆப்ஷனுடைய ஸ்னேப்பர் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணியிருந்துச்சுன்னா இது டாமினேஷன் இல்லைங்களா? ஆனால் அது நடக்கலை. அட் தி சேம் டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 24,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ரைட் ஹேண்ட் சைடில் 24,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்குமா? அப்போ இந்த 24,500க்கான ஸ்னேப்பர் கண்டுபிடிச்சிருக்கும். இது எப்படி? 24,600 காலையும் 24,400 புட்டோட க்ளோஸை ஆட் பண்ணி டிவைட் 2 போட்டு கிடச்ச வேல்யூ. அப்போ நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மார்க்கெட் 24,500 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,500 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியாச்சு? இதே பிரேக் டவுன் பண்ணியாச்சு, பிரேக் அப் சைடு. அப்போது கால் செல்லர் டாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. லாஜிக் புரியுதுங்களா?
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லக்கூடிய வேர்டு. ஸோ கால் செல்லர்ஸோட டாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க டாமினேஷன் ப்ராஃபிட் புக்கிங் எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,500 கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கானா. இப்போ 24,500 எடுத்து பாருங்கள். அதாவது 500 எப்போ உடச்சான், கிட்டத்தட்ட ஒரு 945க்கு பிரேக் அவுட் பண்ணியாச்சு. அந்த 945க்கு போனான்னா போகலை. தெரியுதுங்களா லாஜிக்கு? போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுதா? 945 தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தங்க, செல்லர்ஸ் வந்து டாமினேஷனே இல்லாமல் ஆப்போனண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த செல்லர்ஸ் ப்ரோ இதில் உள்ளே வராங்க அப்படின்னா ஓடிஎம் செல்லர்ஸ் உள்ளே வராங்க. ஓடிஎம் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டாமினேஷன் வந்து விஷயம் உள்ளது மேபி சில விஷயம் குழப்பலாம், பட் இதான் அர்த்தம். இந்த டாமினேஷன் அப்படிங்கிற வேர்டு இதுதான். ஆனால் இது நம்ம என்ன பண்ணுறோம், இதை மாதிரி நம்மளை மாதிரி ட்ரேடிங்கில் எப்படியா சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை லைவ் மார்க்கெட் எடுத்து பார்க்க வேண்டாம், குழம்பிக்கிடுவீங்க. எவ்வளோ லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்டில் மார்க் பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு தியரியாக கன்வெர்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த தியரி எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் சொல்கிறோம் ப்ரீ சார்ட்டில் 24,000 க்ளோஸ் ப்ளோ இருக்கிறான் அப்படின்னா ஆப்போனண்ட்டு ஒரு லெவல் சொல்கிறோம், ஸ்கொயர் நம்பர் 100ன்னு. அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இவன் ஸ்னைப்பர் பாயிண்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணி ப்ளோ இருக்கும்போது அங்கே ஒரு மூமெண்டம் கிடைக்கும். இது வந்து இந்த செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படிங்கிறனால கிடைச்ச மூமெண்டம். அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து இந்த பிளேசஸ் வரை கிடைச்சது புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். செகண்ட் ஹாஃபில் கிடைச்சது பார்த்தீங்களா இந்த சினாரியோ, இதுதான் ப்ராப்பரான செல்லர்ஸ் டாமினேஷன். அதனால் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங். இந்த லாஜிக்கை வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் இதான் உண்மை. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்ல, எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கும். 24,500 வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:55க்கு பார்த்தீங்கன்னா 24,500 ஸ்னைப்பர் பாயிண்ட் லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணியிருப்பான். இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 9,500 போடும்போது 24,500 போடும்போது 9:55 எக்ஸாக்டாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கானா. இதுதாங்க டாமினேஷன். ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியமோட ஸ்னைப்பர் பேண்ட் பிரேக் டவுனும் ஸ்பாட்டோட லெவல் பிரேக் டவுனும் சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் ஏரியா. ஆனால் அந்த பிளேசஸுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ஏடிஎம் வந்து அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டாமினேஷன் ஒன்றும் நடக்கலை, அதுக்கு முன்னாடி இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஓகேங்களா? அப்போ எப்படி இது நடக்கும், நேற்று வந்து செல் பண்ணி வச்சுருந்த குவான்டிட்டி எல்லாம் ஓப்பனிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு விதமான லாஜிக்கல் வந்து வேறு வேறு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 16 நிமிஷம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்த ஒரு 5 மினிட்ஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது செல்லர்ஸோட டாமினேஷன் இல்லாமல் நடந்த ஒரு புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மூணாவது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த தியரி வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஹைக்கும் க்ளோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன் வந்து அதிகமாக இருக்குதோ அப்போ க்ளோஸ் டு ஹை ட்ராவல் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய பையிங் ஆக்ஷன். எப்போல்லாம் ஹை க்ளோஸ் நியரஸ்ட்டில் இருக்கோ அப்போ ஹைக்கு அப்போ போகிறது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது புட்டோடைய க்ளோஸுக்கும் ஹைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதா, அப்போ என்ன நடந்தது, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிலோ ஏடிஎம் செல்லர்ஸ் வரும்போது இவங்க க்ளோஸ் அபோவ் போகிறாங்க அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் சினாரியோங்க. சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இதுவே எனக்கு மாறாக ஈவன் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ஸ்னைப்பர் பிலோ போகிறான், இதனால் ஆப்போனண்ட் வந்து ஹைக்கு மேலே போகிறான் அப்படின்னா இது வந்து பேனிக்காக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து தியரி, இதுதான் ஸ்னைப்பர் தியரி. 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டில் க்ளோஸ் வேல்யூ ஹை வேல்யூ மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு எடுக்கக்கூடிய தியரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த விதமான மல்டிபிள் சார்ட்டோ மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸோ பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 4 சார்ட்டை வச்சுட்டு நிஃப்டி ஸ்பாட்டே இல்லாமல் என்ன பண்ணணும், ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். இதுதான் ஸ்னைப்பர் தியரியோட லாஜிக். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ டாமினேஷன்னா என்ன அப்படிங்கிற வேர்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் அப்படிங்கிற விஷயமும் இன்னொரு கிறிஸ்டன் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அது போக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸ்னைப்பர் தியரி எப்படி மார்க்கெட்டை ரூல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாலும்
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சுற்றி சுற்றி சொன்ன மாதிரி இருக்கும். பட் மல்டிபிள் டைம் பாருங்கள். ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்குறீங்க. இங்கே மேக்ஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர் மென்டார் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள். மல்டிபிள் விஷயத்த ஒரே நாளில் பார்க்காதீங்க. அதே போல் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த நல்லா பாருங்கள். அது எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நம்மளாலும் சரி, வேறு யாருனாலும் சரி, அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது போக இந்த வீடியோ வந்து 1K வியூஸும் 250+ லைக்ஸும் 100 கமெண்ட்ஸும் வரும்போது இன்றைக்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் ஒரு லோடிங் இருக்குது, அதுவும் பார்ப்பீங்க. அதான் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதை வந்து நான் திரும்ப ஒரு நான் மென்ஷன் பண்ணி காட்டிடுறேன் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத. எதிர்பார்த்த ஒன்றை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.